Hello students, இப்போ நம்ம பார்க்க போகிறது பித்தாகரஸ் தியரம். இதுக்கு பௌதியான தியரம் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதோட ஸ்டேட்மெண்ட் பார்த்துடலாம். In a right angled triangle, the square of the hypotenuse is equal to the sum of the squares of other two sides. So இதுதான் தியரமோட ஸ்டேட்மெண்ட். In a right angled triangle, the square of the hypotenuse is equal to the sum of the squares of other two sides. நம்ம trigonometry 9th standardலயே படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த தியரம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரஃபான ஒரு டயக்ராம் போடுறேன். இது ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நமக்கு ஹைப்போட்டனஸ் எது, அட்ஜசன்ட் எது, ஆப்போசிட் சைடு எதுன்றது ட்ரிக்னோமெட்ரியில் நம்ம தரவாக பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் பாருங்கள், இங்கே ரைட் ஆங்கிள் இருக்கா? இந்த ட்ரையாங்கிளில் ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு ஹைப்போட்டனஸ். சரியா? நம்ம இங்கே தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. ஓகேவா? இப்போ நமக்கு இந்த ஆப்போசிட் அட்ஜசண்ட்டை பற்றி தேவையில்லை, நமக்கு ஹைப்போட்டனஸ் மட்டும் இருந்தால் போதும். இன் எ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் த ஸ்கொயர் ஆஃப் த ஹைப்போட்டனஸை ஸ்கொயர் பண்ணி கிடைக்கிற வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த, சம் அப்படின்னா இந்த ரெண்டு சைடையும் ஆட் பண்ணுறோம், சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ சைட்ஸ். ஓகேவா? இந்த ரெண்டு சைடையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பித்தாகரன் ட்ரிப்ளெட் எல்லாமே பார்த்துருப்போம் லோயர் ஸ்டாண்டர்ட்லேயே. ஓகே, ஸோ நமக்கு டயக்ராம் வந்து புக்கில் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ பி சி. ஓகேவா? இந்த இடத்துல ரைட் ஆங்கிள் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இன் எ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள், இந்த ஆங்கிள் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த சைடு ஹைப்போட்டனஸ், ஸ்கொயர் ஆஃப் த ஹைப்போட்டனஸ் விச் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ சைட்ஸ். இது டயக்ராம். ஃபஸ்ட்டு நம்ம டு ப்ரூவ் எழுதிக்க போகிறோம். டு ப்ரூவ் எதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம்? ஸ்கொயர் ஆஃப் த ஹைப்போட்டனஸ். இங்கே ஹைப்போட்டனஸ் எது? பிசி. Square of the hypotenuse is equal to, so symbol, sum of the squares of, sum அப்படின்னாவே நமக்கு இங்கே ப்ளஸ் டேர்ம் வரணுமா? எதை ஆட் பண்ண போகிறோம்? sum of the squares of other two side, hypotenuse-ஓட other two side எது? AB and AC. so AB square plus AC square. ஓகேவா? ஸோ இதற்கு நம்ம கிவன் எழுத போகிறோம். கிவனில் என்ன எழுத போகிறோம்? நம்ம டயக்ராம் வச்சுட்டு அப்படியே எழுத போகிறோம். இன் எ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் ஏபிசி, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஆங்கிள் ஏல 90 டிகிரி இருக்குது. இது மட்டும்தான் நமக்கு இப்போதைக்கு தெரியும். ஓகேவா? அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு தேவையான மாதிரி டயக்ராமுக்கு அடிஷ்னலாக ஏதாவது ஒரு லைன் போடவோ இல்லை நம்ம வேறு ஏதாவது ஒரு லைன் ட்ரா பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். சரியா? கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏல இருந்து ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணும்போது என்ன ஆகுது? அந்த லைன் வந்து பிசி அப்படின்ற சைடை டச் பண்ணுதா? ஸோ அங்கே டச் பண்ணுறதுனால அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நம்ம கொடுத்துக்கலாமா? ஸோ ஏடி அப்படின்ற லைனை ட்ரா பண்ணியிருக்கோம். அது என்னவா இருக்குது பாருங்கள், பிசின்ற சைடை டின்ற பாயிண்டில் டச் பண்ணுது. உங்களுக்கு டயக்ராம் நான் தனியாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஏடின்ற லைன் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஏற்கனவே இது பிசி இருக்குது. ஸோ ரிவர்ஸ் டி இருக்கிறதுனால இது பெர்பெண்டிகுலர்னு சொல்லிக்கலாமா? ட்ரா a line AD which is perpendicular to BC. ஓகேவா? புரிஞ்சுதா? கன்ஸ்ட்ரக்ஷனில் நமக்கு தேவையான மாதிரி லைன் இல்லை வேறு ஏதாவது சைட்ஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் கன்ஸ்ட்ரக்ஷன். இங்கே நம்ம ஏடி அப்படின்ற லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். அது என்னவா இருக்குது? பிசிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட்மெண்ட் ரீசன். இந்த ஸ்டேட்மெண்ட் ரீசன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டயக்ராம்லேருந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நம்ம எழுதிப்போம். சரியா? ஃபஸ்ட்டு இப்போது நம்ம ஃபஸ்ட்டு டயக்ராமில் எடுத்துக்கிட்டது ஏபிசின்ற ட்ரையாங்கிளா, பிஇசி அப்படின்ற ட்ரையாங்கிள். இதில் நடுவில் ஏடி அப்படின்னு ஒரு லைன் வந்துட்டதுனால ஒரு ட்ரையாங்கிள் 2 ட்ரையாங்கிளாக பிரிஞ்சிருச்சா பாருங்கள். ஏடிசினோ சாரி ஏடிபினோ ஏடிசி அப்படின்னு 2 ட்ரையாங்கிளாக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு பிஏசி அப்படின்ற பிக்கர் ட்ரையாங்கிளையும் லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த ஸ்மாலர் ட்ரையாங்கிளையும் எடுத்துக்க போகிறோம். பிஏடி ஓகேவா? இதில் ஏல 90 டிகிரி, இதில் டியில் 90 டிகிரி. இது ஒரு செட்டு. அடுத்தது என்ன பண்ணுறோன்னா அதே போல் பிக்கர் ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கிட்ட ஏபிசின்ற ட்ரையாங்கிள் ஏபிசி. அடுத்து ரைட் சைடில் இருக்கிற இந்த ட்ரையாங்கிள் ஏடிசி. ஸோ இங்கேயும் டியில் 90 டிகிரி, இங்கே ஏல 90 டிகிரி. ஸோ இது ஒரு செட், இது ஒரு செட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த பிக்கர் ட்ரையாங்கிளையும் லெஃப்ட் சைட் ட்ரையாங்கிளையும் கம்பேர் பண்ண போகிறோம். Compare triangle ABC and triangle ADB. Okay, so இதில் angle Aல 90 டிகிரி இருக்கா? இதில் angle Dல 90 டிகிரி இருக்கா? சரி, இதில் ரெண்டுத்துலேயுமே 90 டிகிரி இருக்குது. பட் இந்த டயக்ராமை லிசன் பண்ணுங்கள். இங்கேயும் B ஆங்கிள் இருக்குது, இங்கேயும் B ஆங்கிள் இருக்குது. ஓகேவா? ஆங்கிள் B வந்து காமனாக இருக்குன்னு எழுதிக்கலாமா? ஆங்கிள் B is common. ஓகே, அடுத்தது எதில் 90 டிகிரி இருக்குன்னு எழுதுகிறோம்? ட்ரையாங்கிள் BAC. ஆங்கிள் போட்டுக்கிட்டோம்னா எந்த லெட்டரில் ஆங்கிள் இருக்கோ அது மிடில் வரணும். ஆங்கிள் BAC is equal to ஆங்கிள் ADB which is equal to 90 degree. இதில் பாருங்கள், ஆங்கிள் ஏல 90 டிகிரி இருக்குது, இதில் ஆங்கிள் டியில் 90 டிகிரி இருக்குது. BAC அண்ட் ஆங்கிள் ADB ஆர் BDA எப்படி வேணால் எழுதிக்கலாம். மிடில் லெட்டர் இங்கே D வரணும். சரியா? BAC which is equal to ADB is equal to 90 degree. ஓகே, புரிஞ்சுதா? இதுக்கான ரீசன் நம்ம எழுதணும். பிஏசி அப்படின்றது வந்து கிவன்லேருந்து 90 டிகிரி எடுத்திருக்கோம். அண்ட் ஏடிபி அப்படின்றது வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுனால அங்கே 90 டிகிரி வருது. பிஏசி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி ஃப்ரம் கிவன்லேருந்து எழுதியிருக்கோம். அடுத்தது ஆங்கிள் ஏடிபி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி வந்து ஃப்ரம் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து எடுத்திருக்கோம். சரியா? இப்போது 2 ட்ரையாங்கிளை கம்பேர் பண்ணும்போது அதில் ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்குது அண்ட் ஒரு ஆங்கிள் காமனாக இருக்குது. அப்போ அந்த 2 ட்ரையாங்கிளையும் நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்ன்னு எழுதலாமா? ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி which is similar to triangle ADB. சரியா? சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்ன்னு சொல்லிட்டா சைட்ஸ் ப்ரொப்போர்ஷனில் எழுதணும். அப்போது நம்ம வந்து இந்த டயக்ராமை கொஞ்சம் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறோம். பாருங்கள், BAC. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு கிவன் ட்ரையாங்கிள் அப்படியே எடுத்துக்கிறோம். BAC இதில் இங்கே 90 டிகிரி வருதா? அடுத்தது இங்கே ஆங்கிள் B காமன் அப்படின்னு சொல்லிட்டோமா? இதுவும் ட்ரையாங்கிளாகவே போட்டுக்கலாம். B வந்து காமன்னு சொல்லிட்டோம். இங்கே மேலே 90 டிகிரி இருக்கிறதுனால இந்த சைடில் இருக்கிற 90 டிகிரி லெட்டர் எது? 90 டிகிரி வேல்யூ வந்து D. இப்போ இங்கே A கீழே வந்துடும்.
ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பிக்கர் ட்ரையாங்கிள் அப்படியே எடுத்துக்கிறோம் பிஏசி. இதில் வந்து நம்ம ஆங்கிள் பி வந்து காமன்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த ட்ரையாங்கிளில் பி எந்த சைடில் போட்டிருக்கோமோ அதே சைடில் இங்கேயும் பி எழுதுகிறோம். இங்கே ஆங்கிள் 90 டிகிரி மேலே எடுத்துருக்கிறதுனால இங்கேயும் 90 டிகிரி ஆங்கிளை மேலே கொண்டுட்டு போயிட்டோம். ஓகேவா, அடுத்து மீதி இருக்கிற லெட்டர் ஏ. இப்போ சைட்ஸ் ப்ரொபோர்ஷன் எழுதலாமா? பிக்கர் ட்ரையாங்கிள் டிவைடட் பை ஸ்மாலர் ட்ரையாங்கிள். ஸோ சைட்ஸ் ப்ரொபோர்ஷனை சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏபி பை டிபி. சரியா, AB by DB which is equal to AC by AD. So இது பாருங்க, AC இங்கே ரைட் சைட் பார்ட் எழுதணும்னா இங்கேயும் ரைட் சைட் பார்ட் AC by AD or DA. அதே போல் BC by BA which is equal to BC by BA. இது வந்து sides proportion similar triangles. சரியா, இப்போ நமக்கு ஏதாவது ரெண்டு சைடு எடுத்துக்கிட்டா போதும். நம்ம டூ ப்ரூனில் என்ன எழுதியிருக்கோம், ஸ்கொயர் அப்படின்ற டேர்மை கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஸ்கொயர் வர்ற மாதிரி இருக்கிற சைட்ஸ் பாருங்கள். இங்கே ஏபி இருக்கா, இன்னொரு ஏபி வந்தால் இது ஸ்கொயர் ஆகிடுமா? அப்போ இங்கே ஏபி இல்லை, ஸோ இது எடுத்துக்க வேண்டாம். இங்கே ஏபி இருக்கா, ஏபி பிஏ எல்லாம் ஒன்று தான். ஸோ அப்போ இது எடுத்துக்கலாமா, இந்த ரெண்டு சைடு எடுத்துக்கலாமா? ஸோ இந்த சைடு வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ ஏபி பை டிபி which is equal to BC by BA or AB. இப்போ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது AB into AB, AB square which is equal to BC into DB. இது equation 1. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு செட்டு முடிச்சிட்டோமா? அடுத்து செகண்ட் செட் எடுக்கிறோம். செகண்ட் செட் என்னது, ட்ரையாங்கிள் பிஏசி அண்ட் ட்ரையாங்கிள் ஏடிசி. ஓகேவா, compare triangle ABC and triangle ADC. இதில் எது காமன்னு பாருங்கள், BAC and ADC. C angle காமனா? ஸோ angle C is common. Angle C is common. இதுலேயும் 90 டிகிரி எதில் இருக்குன்னு பாருங்கள். 90 டிகிரி இங்கே ஏல இருக்கா, இங்கே டியில் இருக்கா. ஸோ நம்ம வந்து சைட்ஸை கரெக்டாக எழுதணும். ஆங்கிளில் போடும்போது இந்த ஆங்கிள் வந்து மிடில் லெட்டராக வர்ற மாதிரி எழுதணும். சரியா, ட்ரையாங்கிள் பிஏசி which is equal to triangle ADC is equal to 90 டிகிரி. ஸோ இது பிஏசின்றது வந்து நம்ம எதுலேருந்து எடுத்திருக்கோம், கிவன்லேருந்து எடுத்திருக்கோம். ஏடிசி அப்படின்றது வந்து டி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கப்புறம் வந்ததுனால இது கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து எடுத்திருக்கோம். ஓகேவா, இதுக்கான ரீசன் என்னென்னா ஆங்கிள் பிஏசி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி வந்து ஃப்ரம் கிவன்லேருந்து எடுத்திருக்கோம். அண்ட் ஆங்கிள் ஏடிசி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி வந்து ஃப்ரம் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து எடுத்திருக்கோம். சாரி, இங்கே சொல்ல மறந்துட்டேன். இங்கே வந்து ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்றதுனால ஆங்கிள் சிமிலாரிட்டி எடுத்துக்கோங்க. சரி, இதே போல் இப்போ வந்து ஒரு ஆங்கிள் காமன், ஒரு ஆங்கிளில் 90 டிகிரி இருக்கிறதுனால இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னு சொல்லலாமா? ஸோ ட்ரையாங்கிள் இங்கே என்ன எடுத்தோமோ அது ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏடிசி. இதே போல் ஆங்கிள் சிமிலாரிட்டி. சரியா, இப்போது இந்த டயக்ராமை கொஞ்சம் மாற்றிக்கலாமா? ஃபஸ்ட்டு பிக்கர் ட்ரையாங்கிள் அப்படியே எடுத்துக்கிறோம். பிஏசி இங்கே சி ஆங்கிள் காமன்ன்றதுனால இதையும் ட்ரையாங்கிளாக மாற்றி, ஸோ சி ஆங்கிள் இந்த சைடு வந்திருக்கிறதுனால இங்கேயும் சி ஆங்கிள். இங்கே ஏல 90 டிகிரி இருக்கா, அப்போ மேலே 90 டிகிரி இருக்கிற லெட்டர் டி. இப்போ இங்கே மீதி இருக்குது ஏ. ஓகேவா, இது ரெண்டும் சிமிலர். இப்போ சைட்ஸ் ப்ரொபோர்ஷனாக எழுதிக்கலாமா? சைட்ஸ் ப்ரொபோர்ஷன் எப்படி எழுதுவோம், ஏபி பை ஏடி which is equal to AC by DC which is equal to BC by AC. AB by AD which is equal to BC by AC which is equal to AC by DC. இது வந்து sides proportion
சரியா? இதுலேயும் பாருங்கள், நமக்கு எந்த ரெண்டு சைடை மல்டிப்ளை பண்ணால் ஸ்கொயர் டேர்ம் வருது? இங்கே ஏசி, இங்கேயும் ஏசி. அப்போ இந்த ரெண்டையும் எடுத்துக்கலாமா? இது நமக்கு தேவையில்லை. ஸோ பிசி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏசி பை டிசி. ஸோ இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு டிசி. இது ஈக்குவேஷன் 2. ஸோ நமக்கு ஏபி ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர் அப்படின்ற டேர்ம் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம்? ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர்ன்ற டேர்ம் ப்ரூஃப் பண்ணோம். ஸோ நமக்கு ஏபி ஸ்கொயர் இருக்குது, ஏசி ஸ்கொயர் இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் 1 ப்ளஸ் ஈக்குவேஷன் 2 which implies, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இதில் ரைட் ஹேண்ட் சைடு பிசி இன்ட்டு டிபி ப்ளஸ் பிசி இன்ட்டு டிசி. சரியா? இப்போ இந்த ரெண்டு டேர்மில் பிசி வந்து காமனாக இருக்கா? ஸோ பிசியை காமனாக எடுத்துடலாமா? பிசியை காமனாக எடுத்துட்டோம்னா மீதி இருக்குது டிபி ப்ளஸ் டிசி. ஸோ இந்த டயக்ராம்க்கு வாங்க. டிபி ப்ளஸ் டிசி, டிபி ப்ளஸ் டிசி, டிபினாலும் பிடினாலும் ஒன்று தான். பிடி ப்ளஸ் டிசி, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம பிசி அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ பிடி ப்ளஸ் டிசி, இதை டோட்டலாக பிசி அப்படின்னு எழுதலாமா? ஸோ இப்போது பிசி இன்ட்டு பிசின்னு ஆகிடுமா? விச் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர்னு ஆகிடுமா? இது ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் is equal to BC square, hence the proof. ஸோ பித்தாகரஸ் தியரம் புரிஞ்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக மெமரி ஆகிடும். இந்த சைட்ஸ் ப்ரொப்போர்ஷன் மட்டும்தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும், இந்த எந்த லெட்டர் மேலே எழுதுறது அப்படின்னு. அதை நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா ஈஸியாக மெமரி ஆகிடும். சரியா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.